நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவை ஒரு ட்ராவல் விலாக். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், சூன் உங்களை ஒரு நல்ல விலாகில் சந்திக்கிறதா. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு சென்னை போனோம். சென்னையிலேருந்து டுராண்டோ எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பு ஆல்ரெடி வெல் பிளான்டு ட்ரிப்பு. பட் என்னாச்சு அப்படின்னாக்கா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம புறப்புற நேரத்தில் கொஞ்சம் ஹரிபரி ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினை நல்லபடியாக கேட்ச் பண்ணிட்டோம். நம்ம சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தது ஆழ்வார்பேட்டிலேருந்து சென்ட்ரல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டொராண்டோ எக்ஸ்பிரஸை சொல்லணும்னா, சென்னையிலேருந்து டெல்லிக்கு வர்றதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். மோஸ்ட் ஆஃப் த விளாகர்ஸ் இந்த டொராண்டோ எக்ஸ்பிரஸை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நம்மளும் டொராண்டோ எக்ஸ்பிரஸை புக் பண்ணி டெல்லி புறப்பட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி நம்மளும் டெல்லி வந்த அனுபவம் இருக்குது. பட் ஆனால் அது ஃப்ளைட்டில் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரெயினில் பயணப்படுறேன். அதுவும் இந்த ட்ரிப்புடைய ட்ராவல் டைம் 28 ஹவர்ஸுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. பட் எவ்வளோ நேரம் நம்ம கட்டுப்பாடாக உள்ளே இருக்கிறோன்னு தெரியல. 24 ஹவர்ஸுக்கு மேலெலாம் ட்ரெயின் ஜேர்னியில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் தூரம் சென்னையை விட்டு கடந்து வந்தவொடனே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஃபுட்டு ஐஆர்சிடிசியோட ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப பிரமாதம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இந்த ட்ரிப்பை சர்வை பண்ணுற அளவுக்கு அந்த ஃபுட்டு ஓகேவாக இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம கேபின் ஃபுல்லாகவே நிறைய ஆர்ம்டு பீப்புள், அதாவது நம்மளுடைய மிலிட்ரி சோல்ஜர்ஸும் இந்த கேபினில் நிறைய பேர் டெல்லி வரையும் பயணம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பில்லோ கவரு, பெட்ஷீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா க்ளீன்டாக நல்லா பேக்கடாக கொடுத்துருந்தாங்க. நிறைய ரிவ்யூஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டொராண்டோ எக்ஸ்பிரஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வண்டி விஜயவாடாவுடைய என்ட்ரன்ஸில் சிக்னலுக்காக நிற்கிது. இந்த வியூவை பாருங்கள். நம்ம பிரிட்ஜிலேருந்து நதியை பார்க்குறப்ப உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஃபைனலாக சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் வண்டி ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய இத்தனை வருஷ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ மணி நேரங்கள் ட்ரெயினில் இதுக்கு முன்னாடி நான் பயணித்ததே கிடையாது. இந்த ஸ்டாப்பில் நம்மளுக்கு லஞ்ச் ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைமிங்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஐஸ்கிரீமும் எல்லாருக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சென்னை டு டெல்லி, அதுவும் நம்மளுக்கு டே டைத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட லேண்ட்ஸ்கேப்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே லஞ்சுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்குமே அடுத்தடுத்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ்னு இப்படி ரொட்டீனாக வந்துக்கிட்டு இருந்ததுனால பசியே சுத்தமாக இல்லை. யூஸ்வலாக என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸில் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்படி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்ட நாட்களில் லஞ்சை ரொம்ப லேட்டாக எடுப்பேன். அடுத்து நம்ம கடந்து போகிற இடமெல்லாம் ஒரே மழை. ஒரு சில இடங்களில் ஹெவி ரெயின்ஃபாலுமே இருந்துச்சு. இந்த ட்ரெயினுடைய எம்ப்ளாயிஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் உண்மையிலே மெய் சிலுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தந்த டைமிங்கில் அவங்கவுங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் டு ஈவினிங் ஸ்நாக், டீ வித் ஸ்நாக்ஸையுமே நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் ட்ரெயின் ஸ்லோவாக போகும்போதே ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயினோட ஹை ஸ்பீடு 135 km/h. டொராண்டோ அப்படிங்கிறது பெங்காலி வேர்டு. ஸோ இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்க ஸ்பீட்ஸ்டர். மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தோம். ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். மாலை நேரத்தில் அப்படியே மலைகளுக்கு கீழே ட்ராவல் பண்ணி போகிறது மனதுக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டின்னர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாக்க டின்னர் வாயிலே வைக்க முடியல. நைட் ஸ்லீப்புக்கு முன்னாடி கொஞ்சம் சீட்டு சேஞ்ச் பண்ணுற பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு. ஒரு ஃபேமிலி ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்காக மாற்றலான்னு நம்ம முற்படும்போது டிடிஆர் தடுத்து நிறுத்திட்டார். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வழியாக தூங்கி முடிச்சு மார்னிங் எந்திரிச்சோம். ஸோ இப்போ நம்ம கேட்டப்போ நம்மளுக்கு இன்னும் 4 to 5 ஹவர்ஸுக்கு மேலே டெல்லிக்கு ட்ராவல் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். நிறையா வனப்பகுதிகளை கடந்து வந்தோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்க இந்த 28 மணி நேரம் ட்ராவலில் ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா இருந்துச்சு. எவ்வளோதான் ரொம்ப ஸ்பீடான எக்ஸ்பிரஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்தாலுமே இன்னும் அந்த ரெஸ்ட் ரூமில் கப்புக்கு செயின் கட்டி வைக்கிற இந்த விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது.
ஃபைனலாக இந்த செகண்ட் டேயோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு டெல்லியை ஃபைனலாக ரீச் பண்ணோம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் டெல்லியோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹை. ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபுளுமே இருந்தது. மக்களே சூன் டெல்லியிலேருந்து நல்ல விளாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.